தென்னாப்பிரிக்காவில் சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் 2 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கத்துடன் சென்னை திரும்பினார் சுகந்தி. விமான நிலையத்தில் மாலை போட்டு சால்வை அணிவித்து உறவினர்கள் உற்சாக வரவேற்பு. கணவரின் பயிற்சியில் 10 ஆண்டுகளாக பதக்கம் வெல்லும் தனக்கு அரசு பொருளாதார உதவியும் வேலைவாய்ப்பும் அளித்தார். நாட்டுக்காக தமிழகம் சார்பில் பங்கேற்று பதக்கம் வெல்வேன் என அமுத சுகந்தி பேட்டியளித்துள்ளார். இன்டர்நேஷனல் பவர் லிப்டிங் ஃபெடரேஷன் ஏற்பாட்டில் தென்னாப்பிரிக்கா கேப்டவுன் நகரில் உலக மான்செஸ்டர் பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் 2025 எனும் பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் பவர் லிப்டிங் இந்தியா சார்பில் 21 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு பவர் லிப்டிங் அசோசியேஷன் வழிகாட்டுதலின்படி சென்னை பவர் லிப்டிங் சங்கம் சார்பில் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த 43 வயதான திருமதி அமுத சுகந்தி பாபு 69 கிலோ உடல் எடை பிரிவில் கலந்து கொண்டு ஸ்குவாட், பெஞ்ச் பிரஸ், டெட்லிஃப்ட் பிரிவுகளில் மொத்தம் 405 கிலோ எடையை தூக்கி 1 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களும், அதேபோல டீம் சாம்பியன்ஷிப்பில் 1 தங்கப்பதக்கமும் வென்று இந்தியாவிற்கும் நம் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். விமானத்தில் சென்னை அமுத சுகந்தியை உறவினர்கள், நண்பர்கள் மாலை போட்டும் சால்வைகள் போர்த்தியும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமுத சுகந்தி, தென்னாப்பிரிக்கா கேப்டவுன் நகரத்தில் நடைபெற்ற சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் தமிழ் பெண்ணான தான் பளுதூக்கும் போட்டியில் தனித்திறன் போட்டியில் 405 கிலோ தூக்கி 1 தங்கம் 3 வெள்ளியும், குழுவாக பளுதூக்கியதில் 1 தங்கம் என மொத்தம் 2 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கத்தை பெற்றது பெருமையாக உள்ளது என்றார். என் கணவர் பாபு அளித்த பயிற்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக தெற்காசிய போட்டிகள் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் பங்கேற்ற தனக்கு போதுமான பொருளாதாரம் தடையாக உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உதவி செய்தால் நாட்டுக்காக பதக்கங்களை வெல்வேன் என்றும், திருமண நிலையில் பெண்களும் சாதிக்க முடியும், முறையான பயிற்சியும் மன உறுதியும் இருந்தால் பதக்கம் வெல்லலாம் என கூறிய அவர், 10 ஆண்டு காலமாக நாட்டிற்காக பதக்கம் வென்றும் தற்போது தனக்கு 43 வயதாகின்றது. அரசு வேலை வாய்ப்புடன் ஊக்கம் அளித்தால் மேலும் சிறப்பாக எதிர்கால போட்டியில் கவனம் செலுத்துவேன் என்றார். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.